ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கான வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்ம ஒரு 12 வருஷம் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். எனக்கு இப்போ 25. நான் என்னோடய 13 வயசில் ஒரு விஷயம் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம திரும்பி இன்றைக்கி போகிறோம். அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் அண்ட் ஃபர்ஸ்ட் சேல்ரி. அது என்ன ஜாப், என்ன சேல்ரி அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேப்பர் போடுவாங்க தெரியுங்களா? ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெகதீசன் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தேன். அது எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு அண்ணன் வந்து பேப்பர் போட்டுட்ருப்பார். ஸோ அந்த அண்ணன்கிட்ட வந்து நான் கேட்டேன். கேட்கும்போது என்ன சொன்னார்னா வந்துட்டு, இல்லை தம்பி அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னாரு முதல்ல. சரி, அதுக்கு மாதிரி 2வது தடவை நான் கேட்டேன். கேட்கும்போது வந்துட்டு, சரி தம்பி இந்த இடத்துக்கு வந்து ஒரு 5 மணிக்கு காலைல வா, வந்தேன்னா நான் வந்து உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த டைமில் வரும்போது என்ன ஆச்சுன்னா, நான் பாட்டு காலைல 5 மணி நின்ட்டேன். பட் அந்த அண்ணன் வந்து அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிட்டார் வரத்துக்கு. அதனால் வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஓனர் வந்துட்டு என்ன கேட்டார், தம்பி எதுக்கு வந்தீங்க நின்றுட்டுருக்க காலை அப்படின்னாரு. இல்லைனா ஒரு அண்ணன் வந்துட்டு காலைல வந்து வேலை இருக்குதுன்னு சொன்னார், வர சொன்னார் அப்படின்னேன். சரிப்பா என்கிட்ட வேலை இருக்குது, என்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் வந்துட்டு நமக்கு தேவை வேலை தான், யார் கொடுத்தா என்ன. ஸோ அதனால் வந்துட்டு நான் அவர்கிட்ட போய் உடனே ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு சேல்ரி வந்து 800 ரூபா. ஒரு மாதத்துக்கு வந்து 800 ரூபா தருவாங்க. நான் அது எப்போ கரெக்டாக ஜாயின் பண்ணேன், 13 வயசு தான். எனக்கு 8வது படிக்கும் போது நான் ஃபஸ்ட் டைம் வந்து வேலைக்கு வந்தது. அங்கேருந்து நான் காலேஜ் முடிக்க வரையுமே நான் அந்த வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வந்து அடுத்தது கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து என்னோடய பேப்பர் நான் எப்படி வந்து எந்தெந்த ஏரியாவில் போடுவேன்ட்டு ஒரு இது இருக்குது, அங்கே சொல்கிறேன். அதுக்குமே நாங்கள் எக்ஸ்ட்ரா எப்படி நாங்கள் வந்துட்டு காசு அது வந்து வரும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து என்னமோ 800 ரூபா தான். பட் ஆனால் வந்துட்டு அவர் கொடுக்கறது வந்துட்டு 1200 1300 வரும் ஒரு மாதத்துக்கு. காலைல 5 மணிக்குள்ளே யார் யார் சீக்கிரமாக வராங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா காசு தருவார். அந்த எக்ஸ்ட்ரா காசு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பருக்குள்ளே ஒரு பேம்ப்ளெட் மாதிரி வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ அதில் வர காசை வந்துட்டு அவர் எடுத்துக்க மாட்டார், அந்த ஓனர் எங்களுக்கு எதாவது பிரித்து கொடுத்துருவார். அப்படின்ற போது நம்ம டெய்லியும் அதுக்காக ஒரு 5 மணிக்கு சீக்கிரம் போனோம்னு வச்சுக்கோங்க, 800 ரூபா வர காசு வந்துட்டு ஒரு 1300 இல்லை 1200 அது மாதிரி வரும். ஸோ நான் ஏன் இந்த வீடியோ இன்றைக்கி சூஸ் பண்ணேன்னா, எல்லாருமே வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் சேலரியை பற்றி பெருமையாக சொல்லலாம். என்னோடய ஃபஸ்ட் ஜாப் இதுதான், என்னோடய ஃபஸ்ட் சேலரி இது தான். நான் ஃபஸ்ட்டு 8ஆவதுல தான் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அது கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் போயிட்டு 8th போய் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் அதே வந்துட்டு இதாகிடுச்சு, பழகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த வீடு இருக்குல்ல ஜெய், அதுதான் இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பம். இப்போ இந்த வீட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு வேலை போட ஆரம்பிப்பேன். அப்படியே நான் அந்த எப்படின்னா நான் எங்கெங்கெல்லாம் போடுவேன்னு அந்த வழியில் போகிறேன். நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன பேசலாமோ சும்மா பேசலாம். ஆனால் நீங்கள் கேட்கலாம், அதே மாதிரி என்னடா எதுக்காக நீ வேலைக்கு போனேன்னு கேட்கலாம். ஆனால் அந்த டைமில் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் சரி இல்லை. நம்ம போனால் ஃபுல்லாலாம் சப்போர்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவு வந்துட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃபேமிலியை வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 5% 10% ஆச்சு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனில் மட்டும்தான் நம்ம அது வேலைக்கு போனது. அந்த டைமில் அது அப்படியே வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் போயிடுச்சு. நான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பண்ணுவேன். அந்த பேம்ப்ளெட் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது தனியாக பண்ணுவேன். அது தனியாக பண்ணால் அது தனியாக காசு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன காசு எங்கேருந்துலாம் கிடைக்குமோ நம்மளால் முடிஞ்ச அளவு வந்துட்டு ஒரு மந்த்லி ஒரு 1500 1600 ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். 2வது நான் காலேஜுக்கு போகிறதுக்கு பைக் வாங்கினேன். அந்த டைமில் பைக் வாங்கிறதுக்கு எங்கேருந்து காசு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, 7th இல்லை 8th சேர்த்து வச்ச காசு தான். இப்போது 1500 ரூபா அது மாதிரி எதுவும் வருதுன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் வீட்டில் கொடுத்துட்டு 500 ரூபாய் இருந்து எங்கள் அம்மாகிட்ட தனியாக சொல்லுவேன், 500 ரூபா தனியாக சேர்த்து வை, இல்லை 200 ரூபா மாதம் அப்படி தான் சேர்த்து வச்சேன். அப்படி சேர்த்து வச்சு நான் வாங்கின ஃபஸ்ட்டு பைக்கு பார்த்தீங்கன்னா பல்சர் 220F. ஆனால் வாங்கி 2 வாரத்துக்கு வண்டி திருப்பி விற்றேன். ஏன்னா எதனாலன்னு தெரியல, அந்த வண்டி எனக்கு வந்து ஒரு மாதிரி பிடிக்கல.
என் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு அது ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் எனக்கு அந்த வண்டி சுத்தமாக பிடிக்கல. அதனால் அதை விற்றுட்டு நான் ஃபஸ்ட்டு பைக் வாங்கினேன். அதுக்கப்புறமா 2வது பைக் அதுதான் என்கிட்ட ரொம்ப நாள் இருந்துச்சு. இந்த எஃபிசட்டில் வெர்ஷன் எஸ் அந்த பைக் தான் ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் வச்சுருந்தேன். காலேஜ் ஃபுல்லாக அந்த பைக் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வேலைக்கு போயிட்டு இதோ இங்கே இப்போ போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, மேக், இவனை வாங்கியாச்சு. நம்ம நாங்கள் ஒரு 10 பேர் காலைல வருவோன்னு வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு. செம்மையாக இருக்கும். அண்ணன் அவர் அந்த ஓனர்கிட்ட போயிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை எப்படி இருந்தாலும் ஆனால் டீ குடிக்க காசு கொடுங்கண்ணா, ஆனால் பிஸ்கட் சாப்பிட காசு கொடுங்கண்ணா, ஆனால் இது காசு கொடுங்கண்ணா, அது காசு கொடுங்கண்ணான்னு அவரை நாங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறோம். கேட்கலாம், அந்த டைமில் வந்து ஒரு டீ 10 ரூபா தான். அந்த டைமில் வந்துட்டு அந்த டீ வாங்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் அவர்கிட்ட கேட்போம், அவரும் தருவார். இன்கேஸ் எதனா பிரச்சனைன்னு வந்தால், அர்ஜென்ட்டாக எதனா காசு வேணும்னு கேட்டால் கூட அவர் தருவார். ஸோ அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டச்சிலே இல்லை. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அவருக்கும் நம்மக்கிட்ட ஒரு 2-3 ஹெல்ப்பு கேட்டார், நம்மளால் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு காலேஜ் டைம்லேயும் நம்ம அவர்கிட்ட ஒழுங்காக டச்சில் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்க்கலான்னு வந்தால் பார்த்தா அதுக்குள்ளே சீக்கிரம் போயிட்டுருக்காரு. 6 மணிக்கெலாம் போயிட்டார். எப்போவுமே 6:30 தான் போவார். இன்றைக்கி 6 மணிக்கெலாம் கொஞ்சம் போயிட்டார். பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கடைசியாக நம்மளோட லைன் முடிஞ்சிடும். இந்த வீடு தான் நம்ம கடைசியாக போடுவோம். அப்படியே போட்டு ஜாலியாக அப்படி யூட்டன் அடிப்போம். யூட்டன் அடிச்சுட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த 10 ரூபா வாங்குவோன்ட்டு. ஆனால் நாங்கள் அதை வாங்கி டீ குடிக்க மாட்டோம் மோஸ்ட்டாக. அந்த 10 ரூபா வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் தான் போண்டா சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து வேறு எப்படின்னா, எங்கள் வீடு திருவாமின்னு வச்சுக்கோங்க. நாங்கள் போண்டா சாப்பிட அங்கேருந்து வந்துட்டு பாலவாக்கு வரைக்கும் போவோம். இது அது ஏன் பாலவாக்கு வரைக்கும் போவோன்னா, அந்த டைமில் வந்துட்டு போண்டா 5 ரூபா, பாலவாக்கத்தில் மட்டும் தான் 5 ரூபா இருக்கும். மிச்சம் திருவான்மியூர் எல்லாம் எங்கன்னா பார்த்தீங்கன்னா 6 ரூபா 7 ரூபா இருக்கும். அதனால் வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து பாலவாக்க வரையும் ஒரு 3-4 கிலோமீட்டர் சைக்கிளை மிதிச்சுட்டு ஆளுக்கு ஒரு போண்டா சாப்பிட்டு வருவோம். ஆமாம், இந்த பிளாகோட காரணம் என்னென்னா, இதை ஏன் நான் வந்து சொன்னேன்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மண்டேன்னு நினைக்கிறேன், மண்டேவா சண்டேவா இல்லை டியூஸ்டே வந்துட்டு காலையில் வெளில அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சின்ன பையன் பேப்பர் போட்டுட்டு இருந்தான். அது என்னாச்சுன்னா தெரியாமல் தண்ணியில் விழுந்துச்சு. அதுக்கு வந்துட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அந்த பேப்பர் வாங்குறவன் வந்துட்டு செம்மையாக திட்டினார் அவனை. ஏன்ப்பா நீ என்னப்பா நீ வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேன், எப்போ பார்த்தாலும் தண்ணியில் போட்டு போயிடுறேன், இல்லைனா கீழே போட்டு போயிடுறேன், நான் குளிஞ்சு இருக்கிட்டே இருக்கேன், கையில் கொடுக்க மாட்டேன் வந்துட்டு அப்படின்ற மாதிரி பேசினார். எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அவன் வந்து அவனோட செலவுக்காக பார்த்திங்கன்னா அவன் வந்திருக்கவே இல்லை. அவனோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்னமோ, அவன் இருக்கிற நிலைமை என்னமோ, அதுக்காக தான் வந்துட்டு அவன் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு அந்த வேலைக்கு வந்திருப்பான். ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்கள் வீட்டில் இது மாதிரி சின்ன பையன் சின்ன பையன் ஆனால் வந்துட்டு பேப்பர் போட்டுட்ருக்காங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை திட்டாதீங்க. முடிஞ்ச அளவு வந்துட்டு திட்டலாம், அன்பாக சொல்லுங்கள். அன்பாக சொன்னால் கண்டிப்பாக பசங்க கேட்டுப்பாங்க. ஸோ இந்த பையன் மாதிரி தாங்க நானும் ஒரு காலத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். டெய்லி 7 மணிக்கு வந்துடுவேன், வேறு ஏதாவது சுற்றிட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். என்ன ஒன்று, அப்போது வந்து நான் வந்து சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தேன், இப்போ பைக்கில் சுற்றுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். என்ன நம்ம ஃபஸ்ட் சேலரியும் ஃபஸ்ட் ஜாபும் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கூச்சப்படவிடலாம். ஆனால் நான் வந்துட்டு இந்த வீடியோ மேக் பண்ண கூச்சப்படலை. என்ன ரியலோ அதை வந்துட்டு நான் சொல்ல நினச்சது வந்து அந்த பையன் வந்து அப்படி திட்டு வாங்கினதுனால வந்துட்டு மட்டுமே இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப், முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க விடுங்க. ஏன்னா நிறைய வீட்டில் கேட்டு இருக்க யாரும் பண்ணவே மாட்டேறீங்க, வீடியோ பார்க்குறீங்க பண்ண மாட்டேறீங்க. ஸோ சும்மா பண்ணி விடுங்க, நல்லா இருக்கும்ல. ஓகே, நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் டாட்டா.